வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியுடைய இன்றைய நாள்காட்டிய வரிகள்: செயல்புரிவோன் மனிதன், செயல்களின் விளைவாக வெளிப்படுவது இறைநிலை ஆகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: கடவுள்தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். கடவுள் என்ற கச்சரையை அறைக்குள் வைத்து பூட்டி வைத்து பின் அந்த கடவுளுக்கு பசுதீர்க்க பால்நீ தேங்காய் பல வகையில் படைத்தேன். ஆனால் கடவுள் என்ற நிலையை உணர்ந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுகொண்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் வேணும், சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்களெல்லாம் நலமுடைக்கும் வகையில் காத்தல் சிவகர்ணி சீவநிலை துளக்கும் என்ற செயல்களில் விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்கள் எல்லாம் சிவபூஜையாகும் தேர்வோம், சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கு என்ற இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம். இருநிலை இணைப்போடு மனிதநேய ஆன்மநேய தொண்டுகளை சிறப்பாக செய்ய வேண்டியது இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம். நாம பிறந்து அந்த உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து பருவமடைகிற வரையிலும் பெண்களும், 14 வயது நிரம்பர வரணும் ஆண்களும் இந்த உடல் முழு வளர்ச்சி பெறணும். நம்முடைய அறிவாட்சி தரம் ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த எண்ணம் சொல் செயல்கள்ல நாமை முழுமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அந்த வளர்ச்சி என்பது நம்முடைய அறிவாட்சி தரம் இறையொத்த தன்மைக்கு மாறணும். நம்முடைய முழு உடல் அந்த தெய்வீக தன்மைக்கு மாறணும். இந்த வளர்ச்சி தான் சிறப்பானதொரு வளர்ச்சி. அப்ப ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த நிலையில தன்னுடைய முழு வளர்ச்சியும் அதே போல ஒழுக்க பழக்கங்களும் சிறப்பாக அவங்களுக்கு சென்று சேரணுங்கிறது தான் வேதாத்ரி மகரிஷியினுடைய நோக்கம். அது தொடர்ந்து இப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய வேதாத்திரியமானது இந்த உலகம் முழுவதும், தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்ல முடியாது, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள்ல சிறப்பாக மாணவ மாணவிகளுக்கு அந்த வேதாத்திரிய கல்வி என்பது, அந்த உடற்பயிற்சி என்பது, ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வி என்பது தொடர்ந்து எல்லா மாணவர்களும் பெற்று பலனடைந்து வருகிறார்கள். இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். சாமி என்ன சொல்றாங்க? செயல்புரிபவன் மனிதன், செயலில் விளைவாக வெளிப்படுவது இறைநிலை ஆகும் என்று. இப்ப இந்த பக்தி மார்க்கம் என்பது உண்மை உணர்ந்த மகான்கள் 7 விதமான சம்பத்துக்கல்ல நிறைவு பெறணும். உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடற்வழிவு, சுகம், செல்வம் என்ற இந்த 7 சம்பத்துக்கல்ல 16 அடிப்படை காரணங்களால நாம நிறைவு பெறுவதற்காக தான் இந்த பக்தி மார்க்கம் என்பது தோற்றுவிக்கப்பட்டது. இந்த 7 அமைப்புல தான் உருவங்கள் பக்தி மார்க்கத்துல அமைக்கப்பட்டிருக்குது. அதை நாம வழிபடும் பொழுது குழந்தை பிராயத்துல இந்த பருவமுடையவர்கள் பெண்களும், 14 வயது நிரம்பர வரணும் ஆண்களும் இந்த பக்தி மார்க்கத்துல அந்த உருவங்களை பார்த்து மனதில் பதிய வைத்து அப்படியே நம்முடைய மனதை அந்த தெய்வீக தன்மைக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய அறிவாட்சி தரம், நம்முடைய உடல் உயிர் எல்லாம் அந்த தெய்வீக தன்மைக்கு நாம மாற்றி வாழக்கூடிய அந்த ஒரு பயபக்தியை தான் பக்தி மார்க்கம் கொடுக்குது. சாமிஜி இந்த ஒரு பாடல் மட்டும்தான் அந்த பக்தி மார்க்கத்துல எழுதியிருக்கிறாங்க. மற்றபடி 2500 பாடல்களும் ஆங்கில நூல்கள், தமிழ் நூல்கள் நூற்றுக்கணக்கானது எல்லாமே அந்த ஞான நிலை பெற்றதற்கு அப்புறம் சாமிஜி இறைநிலை இணைப்போடு இருந்து எழுதுனதுதான் மற்ற எல்லாமே. சாமி சொல்லுவாங்க, என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். இன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மணல் வரிந்த பூவனவே நடந்த நதி கொண்டு மண்ணுலகில் மயக்கம் நீங்கி வாழ்க.
நாம செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு இறைநிலை இணைப்புக்கான ஒவ்வொரு செயல்களுமே நம்ம இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த இறைநிலையாகவே மாறி நின்று அன்பும் கருணையுமாக ஒவ்வொரு தனி மனிதரும் வாழணுங்கிறத வேதாத்திரியத்தினுடைய நோக்கம். அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நீக்கி நம்மை நாம் முழுமைப்படுத்தி கொண்டு வேதாத்திரி பயிற்சி மூலமாக, வேதாத்திரி இயத்தின் மூலமாக சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம கடைபிடித்து இறைநிலை இணைப்போடு வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.